சிவாய நம. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் தையல் நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி. அதுவும் இப்போ இந்த குரு பயிற்சி அது ரெண்டு விதமாக வருது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு 7 நாள் ஒரு வித்தியாசம் வருது. மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 மே மாதம், வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசியில் உச்சம் பெறுகிறார், பயிற்சி அடைகிறார். இதுதான் ஆலங்குடி குரு பயிற்சி. பாம்பு பஞ்சாங்கத்தின்படி உள்ளது. 108 கோவில் பஞ்சாங்கம் எல்லாத்துக்கும் மேலே ஆலங்குடி குரு பயிற்சி. ஒரு வாரம் கழித்து ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் திருக்கணித குரு பயிற்சியும் நடந்துருது. அப்போ ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் வித்தியாசம்லாம் திருக்கணிதம் வாக்கியம் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாலும் குரு பயிற்சி. ஆதித்யாதி நவகிரகங்களில் முழு சுபத்துவமான கிரகம், ஒரு மனிதனையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருடைய ஜாதகத்தில் 8 கிரகம் பகை கிரகமாக இருந்து குரு மட்டும் சுபராக மாறுவாரே, ஆனால் எல்லா பகை கிரகத்தையும் இவர் நல்லவராக மாற்றிடுவார். தீயவர்களையும் நல்லவராக மாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் யாருக்குன்னா குரு. அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் வச்சாங்க. அப்பேற்பட்ட சுபத்துவமான இயற்கை சுபரான குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ 2026 குரு பகவான் 2014 உச்சம் பெற்றிருப்பார். யாரெல்லாம் 2014 குழந்தை பிறந்ததோ அவங்களுக்கெல்லாம் உச்சம் பெற்ற குரு பகவான். அதே போல் 12 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுவும் ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா நாட்டுடைய சூழ்நிலை, கிரக அமைப்புகள் சரியில்லை. சனி பகவான், சனியும் ராகுவும் சேர்ந்து கலகத்தை உண்டு பண்ணி நிறைய வார் நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கி தேதி என்னங்க? ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பதிவு பண்ணுறேன். குரு பகவான் பயிற்சி அடைவதற்கு 10 நாளுக்கு முன்பாகவே போர் முடிவுக்கு வந்துவிடும். இதுவரையிலும் யாரும் பதிவே போடலை, நான் முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஈரான் போராகட்டும், இஸ்ரேல் போராகட்டும், அமெரிக்காவாகட்டும் கட்டுக்குள் வந்துவிடும். குரு பகவான் வந்துட்டார்னா சமாதானம் ஆகிடும். அப்போ அது போன்ற உலக நிகழ்வுகள் எல்லாமே மாற்றங்கள், அமைதி நிலவும். இதை போல் உலகத்துக்கே அப்படி அமைதி நிலவும் போது, சண்டை சச்சரவுகள் விலகும்போது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. பல மாற்றங்கள் நிகழப்போது, நன்மைகள் நடக்கப்போது, பாசிட்டிவான நிறைய விஷயங்கள். வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான நேரம். அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்து சேரும். தானாக வெற்றி மேல் வெற்றி குவியும். இப்படியெல்லாம் சுபத்துவமான குரு பயிற்சி. வாருங்கள், உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து விடலாம். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அற்புதமான கால நேரம். பொதுவாக என்னதான் குரு சுபராக இருந்தாலும் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது அவ்வளோ சிறப்பு நல்லது நடக்காது. இது ஜோதிட வாக்கு, நான் சொன்னது இல்லைங்க. ஜென்மத்தில்னா லக்னத்தில் குரு இருந்தாலும் சரி தான், ராசியில் குரு இருந்தாலும் சரி தான், சந்திரன் மேலே. இப்போ மிதுன ராசி மேலே குரு போகும்போது, அதாவது சொல்லுவாங்க கடக லக்னம் கடக ராசி யார்? ராமபிரான். புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம், கடகராசி, கடக லக்னம், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவர் அந்த கடகத்தில் குரு இருக்கும்போது தான் வனவாசம் போனாராம்.
அப்போது ராசி ஜென்மத்தில் குரு இருந்தால், 1ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், மிதுன ராசிக்கு இது பொருந்தும். ஏன்னா மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். புரியுதுங்களா? மிதுன ராசி மிதுன லக்னம் ரெண்டுமே வச்சுக்கோங்க. எனக்கு ஏன் நல்லது நடக்கலை, எனக்கு ஏன் நல்லது நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் சாமி இவ்வளோ கஷ்டம், சாமிகிட்ட போய் சண்டை போடுறது. இறைவா என்னை மட்டும் ஏன் இவ்வளோ சோதிக்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம், இல்லை கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பெரிய பெரிய இழப்புகள். அப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கிறது. நிறைய விஷயங்கள் தள்ளி போகிறது, நிறைய எதிரிகள் உருவாவது, அவங்கள விட்டு விலகி போவது, நல்ல நண்பர்கள் விலகி போவது, எதிரிகள் உருவாவது, இதெல்லாம் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது இல்லையா? இப்போ கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா தானே அங்கே ராமனை காட்டுக்கு போன்னு சொன்னது. அப்போ நெருங்கிய நண்பர்கள் உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுது. அப்பா அம்மாவே பிள்ளைகளே எதிரிகளாக மாறிவிடுவது, மனைவி கணவன் மாமனார் மாமியார் மச்சான் மாமா ஏதோ ஒரு சொந்தம் மச்சினி அக்கா தங்க. அப்போ இதெல்லாம் எதை காமிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ம குருவை சுட்டி காட்டுகிறது. அப்போ மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதி குரு பகவான் பாதகாதிபதி ஜென்மத்தில் அமைந்து ஜென்ம குருவாகவும் போன காரணத்தினாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மிதுன ராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள். அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க, செலவு பண்ணவங்க இருக்கிறாங்க. நம்மகிட்ட லிஸ்ட்டே இருக்குது, என்கிட்ட அந்த டேட்டாவே இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நான் சொல்லும்போதெல்லாம் கூட சொன்னாங்க, இல்லை சாமி என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நிச்சயமாக எனக்கு கொடுப்பாங்க சாமி அப்படின்லாம் சொல்லி ஏமாந்தவங்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் அதை அள்ளி கொடுத்துட்டு காலம் பூரா கஷ்டப்பட்டு இதுக்காக கிரவுண்டை ரெடி பண்ணி வச்சவங்களாம் ஏமாந்து நிற்கிறாங்க. அப்போ அரசியல் தலைவர்களாகட்டும், அதே போல் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, HRNC கோவிலில் பணியாற்றக்கூடியவர்கள், திருப்பதி போன்ற இடங்களில், TTD திருமலையில் போன்ற இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதிகாரிகள், மடாதிபதிகள், அதே போல் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒரு உயர்ந்த பதவியில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய அன்பு மிதுன ராசி அன்பர்களே, அந்த வனவாசம் முடிஞ்சது. இந்த குரு பெயர்ச்சி நடக்குமேயானால் மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 11:01 நீங்கள் தான் ராஜா. சிரிக்காதீங்க, நீங்கள் தான் ராஜா, தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. இப்போ இவ்வளோ விஷயம் கனெக்ட் ஆகும்போது, சொல்கிறதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது, ஒத்து போகும்போது, அக்செப்டன்ஸ் ஆகும்போது இதையும் நீங்கள் ஏற்றுக்கத்தான் வேண்டும். 26ஆம் தேதி மதியானத்துக்கு மேலே மிதுன ராசி என்பர்களே நீங்கள் தான் ராஜா. 2ஆம் இடத்துக்கு வருகிறார் குரு பகவான். தனஸ்தானத்தில் போய் உட்காராரு. அற்புதமான ஒரு அமைப்பு, கிரக அமைப்பு. 2ஆம் இடத்தில் 8-10 குடையவன் முழு பாவியாகி 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய சனியுடைய தொடர்பு ஏற்படுகின்ற போது நிறைய மிதுன ராசி அன்பர்கள் கோடீஸ்வரராக மாறக்கூடிய ஒரு நல்ல தருணம். யாரெல்லாம் மிதுன ராசின்னு எனக்கு தெரியல. உலகத்தில் நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சின்ன சின்ன மாணவிகளாக சிறு வயதாக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம், ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். எல்லாம் சொன்னது போல் அப்புறம் அரசியல், குடும்பம், ஆன்மீகம்,
தெய்வ பக்தி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவங்க, அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை மிதுன ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் 90% நன்மை பெறக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா அது நம்முடைய மிதுன ராசியாகத்தான் உள்ளது. அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா வேலை செய்யணுமா? ஒன்றும் இல்லைங்க. இந்த குரு பயிற்சி பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அதற்குரிய பரிகாரத்தை அறிஞ்சு வாராகி வழிபாடு செய்வீர்களேயானால் குரு பயிற்சி 90% நன்மை மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் இந்த குரு பயிற்சி பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க நல்லபடியாக படிக்கணும், அல்லது இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்லை நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அல்லது அந்த நீட்டு போன்ற பரீட்சைகளில் படிக்கிறாங்க சாமி பசங்க, அவங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். நீட்டு, ஜேஇஇ, ஐஐடி அது போன்ற எக்ஸாமில் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க நல்ல படிப்பு சம்மந்தப்பட்டது, பிள்ளைகளுக்காக, மருத்துவ படிப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, கல்யாணத்துக்காக, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பாக்கியத்துக்காக, இல்லை தொழில் அமைப்பு, மெயினாக பிஸ்னஸ். அப்போ எல்லா பிரார்த்தனைகளுக்கும் குரு பெயர்ச்சி பரிகாரம் முக்கியம். இந்த குரு பெயர்ச்சிக்கு நாம் பரிகார யாகம் செய்கிறோம். 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கம்பெனிக்காகவாக இருக்கலாம், ஸ்தாபனமாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மேபி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பெயரை பதிவு செஞ்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த குரு பயிற்சி சூப்பராக அமையட்டும். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் வராகி.